கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் லைஃப் அண்ட் லைட் சேனல் சார்பாக வேத வசனங்களின் ஆசிர்வாதமே வெற்றி வாழ்வின் ரகசியம் எபிசோட் நம்பர் 3 இந்த தொடருக்காக உங்களை அனைவரையும் வரவேற்கிறோம். வாழ்க்கை எப்போதும் நாம் நினைப்பது போலவே நேர்கோட்டில் செல்வதில்லை. சில நேரங்களில் நாம் எடுக்கும் ஒரு சின்ன முடிவு நம் மொத்த எதிர்காலத்தையும் நம்முடைய குணத்தையும் தீர்மானிக்கும் ஒரு மாபெரும் சக்தியாக மாறிவிடுகிறது. அன்று ஒரு இரவு ராகவ் தன் வீட்டின் மொட்டை மாடியில் அமைதியின்றி அமர்ந்திருந்தான். அவனுக்கு முன்னால் 2 வேலைவாய்ப்பு கடிதங்கள். ஒன்று பெரும் செல்வமும் அதிகாரமும், ஆனால் நேர்மையற்ற வழி. மற்றொன்று சாதாரண வருமானம், கடின உழைப்பு, ஆனால் உண்மையான நேர்மையான பாதை. இரவு நேரத்து இருளை விட அவன் மனதுக்குள் இருந்த குழப்பத்தின் இருள் அதிகமாக இருந்தது. உலகம் பணத்தை சொல்கிறது, என் மனசாட்சி எதை சொல்கிறது என்று அவன் தவித்தான். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இருண்ட பாலைவனத்தில் வழி தெரியாமல் நின்றவர்களுக்கு ஒரு பிரகாசமான விண்மீன் வழிகாட்டியது. இயேசு பிறந்த இடத்தை காண்பிப்பதற்காக விண்மீன் வழிகாட்டியது. அதுபோலவே இன்று ராகவ் போன்றவர்களுக்கு வழிகாட்ட என்ன இருக்கிறது? ராகவ் மெல்ல எழுந்து தன் மேஜையில் இருந்த வேதாகமத்தை திறந்தான். அவன் கண்கள் ஒரு தேடுதலோடு பக்கங்களை புரட்டின. அப்போது ஒரு விண்மீனைப் போல அவன் இதயத்தில் ஒரு வார்த்தை பிரகாசித்தது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சங்கீதம் 119, 105 இந்த வசனத்தை படித்தான். அப்பொழுது ஒரு தெளிவு பிறக்கிறது. இந்த வார்த்தை அவனுக்கு புரிய வைத்தது. குழப்பமான இருளில் நாம் தடுமாறும் போது கர்த்தருடைய வார்த்தையை பின்தொடர்ந்தால் அது ஒருபோதும் நம்மை பள்ளத்தில் விழவிடாது. வெளிச்சத்தை பின்தொடர்கிறவர்கள் ஒருபோதும் இருளில் விழுவதில்லை என்பதை அவன் உணர்ந்தான். அடுத்த நாள் காலை ராகவ் அந்த அலுவலகத்திற்கு சென்றான். தயக்கமில்லாமல் அந்த தவறான ஒப்பந்தத்தை மறுத்தான். உலகத்தின் பார்வையில் அவன் ஒரு பெரிய வாய்ப்பை இழந்திருக்கலாம். ஆனால் அவன் தன் நேர்மையையும் ஆத்ம அமைதியையும் தக்க வைத்துக் கொண்டான். இப்போது அவன் முகத்தில் ஒரு அமைதி நிலவுகிறது. அப்பொழுது அவன் கடற்கரையை நோக்கி சென்றான். கடற்கரையில் சூரிய உதயத்தை பார்த்தபடி நின்ற ராகவனுக்கு மனதிலே ஒரு தெய்வீக அமைதி. உங்கள் வாழ்விலும் இக்கட்டான சூழ்நிலைகளில் எந்த முடிவை எடுப்பது என்று தெரியாமல் நீங்கள் தவிக்கும் போது ஒரு விண்மீனாக கர்த்தருடைய வார்த்தையை தேடுங்கள். அன்று இயேசு பிறந்தபோது அந்த இடத்திற்கு சாஸ்திரிகளை அழைத்து சென்றது ஒரு விண்மீன். இன்று நம் வாழ்விற்கு வழிகாட்டுவது கர்த்தருடைய வார்த்தைகள். எனவே நம் வேதாகமத்தை அனுதினமும் வாசித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிந்து கொண்டு அதன்படி நாம் செயல்பட வேண்டும். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்றதான எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இப்பொழுதும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறதான உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைகளில் நாங்கள் தடுமாறும் போது உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு வழிகாட்டும் விண்மீனாக இருக்கட்டும் அப்பா. இருளை நீக்கி சரியான பாதைகளை எங்களை வழிநடத்துமாறு கெஞ்சுகிறோம். எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமையும் உமக்கே செலுத்தி இரட்சகரும் மீட்பெரும் ராஜனுமான இயேசுவின் வல்லமைமிக்க நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். குழப்பங்கள் சூழும் போதெல்லாம் விண்மீனாகிய கர்த்தருடைய வார்த்தையை தேடுங்கள். அது உங்களை ஒருபோதும் கைவிடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.